ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து நீங்கள் பெனிஃபிட்டை பெற முடியும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நீங்கள் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வரதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு உங்களது ஆதரவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 2024ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு தினங்க. அதை நீங்கள் தாராளமாக இன்னைக்கு மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற அனைவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் 10 குடையவனும் சுக்கிர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்பட்டு குரு பார்வை பெறக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளதுங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இது தவிர இன்றைய தினம் மதியத்திற்கு பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு சந்திரபகவான் வந்து விடுகிறார். அதனால மதியம் 12:33 பிறகு உங்களுக்கு முழுமையான சந்திராஷ்டமம் முடிவடையுதுங்க. ஸோ அதன் பிறகுதான் நீங்கள் உங்களது முக்கியமான காரியங்கள், முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கலாங்க. முக்கியமான செலவுகள் செய்யணும்னாலும் நீங்கள் மதியத்துக்கு பிறகு செய்து கொள்வது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி தருங்க. குழப்பம் இல்லாத நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அப்பொழுது தான். ஸோ அந்த மாதிரி டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு ஏகப்பட்ட காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. மதியம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதன் பிறகு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்பொழுது உங்களது அலுவலக பணிகளில் பதவி உயர்வுகள், அதாவது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வலுவாக காணப்படுகிறதுங்க. வேலை தேடும் இளைஞர்கள் இன்றைய தினம் மதியத்துக்கு பிறகு எந்த விதமான இன்டர்வியூ நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க. முக்கியமாக உங்களது முக்கியமான அவசியமான காரியங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் மதியத்துக்கு பிறகு தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றிகரமாக, துரிதமாக, சுலபமாக காரியங்களில் இருந்து முடிக்க முடியும். இப்பொழுது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய புதிய கிளைகளை நீங்கள் இப்போது ஆரம்பிக்கலாம் அல்லது வியாபார விரிவாக்கம் சம்பந்தமான உங்களது பொருட்களை சந்தைப்படுத்துதல் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. அதனால் வியாபாரம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுங்க. நிறைய போட்டிகள் உங்கள் வியாபாரத்துக்கு எதிராக இன்னைக்கு இருந்தாலும் எல்லா போட்டிகளிலும் நீங்கள் சிறப்பாக கடந்து வெற்றிகளை பெற முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உழைப்பிற்கேற்ப நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால் மனதளவில் பார்த்தீங்கன்னா நல்ல மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு ஏற்படும். அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ், குடும்பத்தில் இன்றைக்கி நல்ல அமைதியான சூழ்நிலை, கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே மறையக்கூடிய யோகம் இருக்குங்க. பண வரவுகள் கைக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு திருப்தியும் ஏற்படுங்க, மன திருப்தி ஏற்படும். எனவே அந்த மாதிரி நல்ல சூழலும் இப்போது உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளதுங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மனமாற்றங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சியான வகையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த மனமாற்றம் காரணமாக நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக இன்றைய தினத்தில் மாற்றிக்கொள்ள முடியுங்க. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய நல்ல நாளாகவே அமையுதுங்க. நீங்கள் மனசில் எப்பயுமே அந்த காதல், அந்த மாதிரி அனுதாபம், பரந்த மனது, விசுவாசம் போன்ற பாசிட்டிவான உணர்ச்சிகள்லாம் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. மனதை ஊக்கப்படுத்துவதற்கு நீங்கள் உங்களாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு முழுமையான நல்ல ஒரு மனப்பூர்வமான ஒரு ஆர்வமான சூழ்நிலை உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்படுங்க. எனவே இன்றைய தினம் மனம் தானாக செயல்பட நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களை மனதில் கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இப்பொழுது நீங்கள் பண நிலைமையை சோதித்து தாங்க செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ளணும். உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்குள்ள செலவு பண்ணுங்க. கடன் வாங்கி செலவு பண்ணணும்னு நினைக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு கடன் வாங்குறதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. இந்த தினம் உங்களது நண்பர்களுடன் கலகலப்பாக சிரித்து பேசி சந்தோஷமாக இன்றைய தினத்தை நீங்கள் அனுபவிக்க நீங்கள் ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறது கூட உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஏதாவது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய உங்களுக்கு இன்விடேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் கலந்துக்கலாம். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சந்தோஷமான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அதிர்ஷ்டகரமான நல்ல யோகமான ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அதனால மகிழ்ச்சி உங்களுக்கு காதல் வாழ்க்கை மூலமாகவும் அதிகமாக கிடைக்குங்க. கூடுதல் சக்திசாலியாக நீங்கள் உணரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் சக்திகளை சிறப்பாக நீங்கள் வலிமைத்திட நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் நீங்கள் எந்த எடுத்தாலும் போட்டி மனப்பான்மையோடு செயல்படுறது நல்லதுங்க. ஏன்னா போட்டியிடக்கூடிய இந்த இயல்பு காரணமாக பல போட்டிகளில் நீங்கள் வெற்றிகளை பெற்று நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையை உருவாக்கி கொள்ள முடியுங்க.
திருமணமானவர்களுக்கு என்ற மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையினுடைய அன்பு உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும்னால உங்களது அன்பு காரணமாகவும் உங்களது வாழ்க்கை துணையின் இணக்கமான நல்ல சூழ்நிலை காரணமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கீங்க. இன்றைய தினம் மீடியா, அதாவது ஊடகம் சார்ந்த துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல பாசிட்டிவான எண்ண ஓட்டங்களோட நீங்கள் செயல்படுவீங்க. அதன் மூலமாக நிறைய வெற்றிகளும் உங்களுக்கு சாதகமான சூழலும் அமையும். எனவே இந்த மீடியா சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. மதியத்துக்கு பிறகு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்க மனசை சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா நீங்க மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது பாசிட்டிவான எண்ணங்களோட செயல்படணுங்க. மற்றவங்க உங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னா அவங்க கூட விசுவாசமா நடந்து கொள்ள வேண்டும். பரந்த மனதோடு நீங்க செயல்படணுங்க. அன்பு காரணியோடு செயல்படுங்க. காதல் வாழ்க்கை சூப்பராக இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களை நம்பி கொடுக்கக்கூடிய வேலைகள் கூட சிறப்பாக அமையும். எனவே அற்புதமான மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க. ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய இந்த கருத்து உறவுகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. பண வரவுகள் கைக்கு கிடைக்கிறதுனால சந்தோஷமான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். மனஸ்தாபங்கள் நீங்கும். இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதுக்கெடுத்தாலும் நீங்கள் போட்டி போடணுங்க. போட்டி போடுவதன் மூலமாக நிறைய விஷயங்களை இங்கே சாதிக்க முடியும். வியாபாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக போட்டிகள் நிறைய இருக்குங்க. அதனால நீங்கள் நிறைய வெற்றிகளை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதன் மூலமாக உருவாங்க. புதிய நண்பர்களுடைய நட்புறவுகள் நிறைய கிடைக்கும். அதனால் நண்பர்கள் வட்டாரம் பெருசாக மாறுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. புதிய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். சந்தோஷமாக ஆனந்தமாக நாள் முழுக்க இருப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்து அதிகமான உழைப்பை நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய, உழைப்பின் மூலம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.